நான் தான் ஆர்த்தி. அன்று சம்மர் லீவு முடிந்து ஸ்கூலுக்கு போனேன். நிறைய பேர் ஸ்கூல் அட்மிஷனுக்காக வந்திருந்தாங்க. அதில் கார்த்திக்கும் வந்திருந்தான். நானும் அவனும் எதிரெதிர் திசையில் வந்து கொண்டிருந்தோம். ஆனால் அன்று இருவருக்குமே தெரியாது சண்டையில் துவங்கி காதலில் முடியும் என. எனக்கும் கிளாஸுக்கு டைமாக 8th ஸ்டாண்டர்ட் ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நான் கிளாஸுக்கு போயிட்டேன். அவனும் அட்மிஷனுக்கு போயிட்டான். ஸ்கூல் ஃபஸ்ட் டே எல்லாம் கிளாஸ் நடக்காதில்லை. அது போல தான் எங்களுக்கும் எந்த கிளாஸுமே இல்லை. நெக்ஸ்ட் டே வந்ததும் எப்போதும் போல் கிளாஸ் நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. எப்போவும் ஸ்கூலுக்கு புதுசாக யார் வந்தாலும் பயோடேட்டா பார்ப்பாங்கள்ல பசங்க. என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவன் அழகை பார்த்துட்டு அவனுடைய பயோடேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து அவன் 9th படிக்கிறான், பேர் கார்த்திக், நம்ம கிளாஸ் பாய்ஸுடைய ஃப்ரெண்ட் தான், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் காதில் வாங்கிட்டு வாங்காத மாதிரி இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நாட்கள் போச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க என் கிளாஸுக்கு வரும்போது எங்கள் 2 பேருக்குமே அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். சண்டையிலே சில நாட்களும் போச்சு. திரும்பவும் எக்ஸாம் வந்தது. சம்மர் லீவ் வந்தது. இப்படியே இந்த ஒரு வருஷமும் சம்மர் லீவும் கடந்துச்சு. திரும்பவும் ஸ்கூலுக்கு போனோம். கார்த்திக் என்னிடம் வந்து லீவ் எல்லாம் எப்படி போச்சு கேட்டான். நானும் உன் தொல்லை இல்லாமல் ரொம்ப நல்லா போச்சு. ஏன் அப்படி சொல்கிற? பின்ன எப்போ பாரு சண்டை போடுறதுக்கே வர. இப்போ கூட சண்டை போடுறதுக்கு வந்திருக்கியோ எதுக்கு வந்திருக்கியோ யாருக்கு தெரியும். அப்படியெல்லாம் இல்லை ஆர்த்தி. உன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்படியெல்லாம் இல்லையே. ஆமாம், நீ எப்பவும் சண்டை போடுறதுக்கு தான் வருவ. இப்போ என்ன சாஃப்டாக பேசுகிற? முதல் நாளே சண்டை வேணான்னு நினச்சேன். அதான பார்த்தேன். என்ன பார்த்தேன்? டேய் போடா, போய் படிக்கிற வழியை பாருடா. என்ன புஷ்குன்னு போடான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எதனா பேசினேன் அடிக்கக்கூட செய்வேன். பிறகு இருவரும் கிளாஸுக்கு போயிட்டோம். வழக்கம் போல் சண்டை இல்லாமல் ஃப்ரெண்டாக ஜாலியாக இருந்தோம். இப்படியும் சில நாட்கள் போனது. அப்படி தான் ஒரு நாள் லஞ்ச் பிரேக் முடிந்து கிளாஸில் இருந்தேன். என் கிளாஸ்மேட் ஒருத்தி செம்பருத்தி பூவை கொண்டு வந்து கொடுத்தாள். எதுக்குடி இது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்ன வாழு தாண்டி கொடுக்க சொன்னான். என்னாலா? ஏய் யாருடி அது? கார்த்திக் தாண்டி கொடுக்க சொன்னான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே அந்த பூவை வாங்கி பிச்சு தூக்கி போட்டுட்டேன். அந்த நாள் முழுக்க நான் கார்த்தியை பார்க்கவே இல்லை. அவனும் என்னை பார்க்க வரவே இல்லை. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட ஏதாச்சும் ப்ராங்க் பண்ணி இருப்பாங்கள் என்று சொல்லி நானும் அதை விட்டு விட்டேன். மறுநாள் விடிந்ததும் வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே ஸ்கூலுக்கு போய்விட்டேன். டைம் இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீரென்று கார்த்திக் எதிரில் வந்தான். அவன் கையில் அதே செம்பருத்தி பூவோடு என்னை நோக்கி வந்தான். வழக்கம் போல் இல்லாமல் மனதிற்குள் ஒரு பயம், பதட்டம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கிருந்து சற்று வேகமாக கிளம்பிவிட்டேன். நானும் அவனிடம் பேசாமல் சற்று விலகியே இருந்தேன். மறுநாள் டீச்சர் எதற்காகவோ 10th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. முதல்ல மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. அவனை பார்த்தாலே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கே. பயத்தோடு நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். நான் உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ போய் எழுதி வாங்கிட்டு வாடி, நான் இங்கேவே இருக்கேன். அவளும் சரி இருடி, நானே போய் எழுதி வாங்கிட்டு வரேன். அவளும் உள்ளே போய் ஒருத்தர்கிட்டையும் அப்பா அம்மா பெயர் என டீட்டெயில்ஸ் முழுக்க வாங்கினான். லாஸ்ட்டாக கார்த்திக்கிட்டேயும் போனான். இவ போனதும் அவன் ஆர்த்தி என்ற பெயர் சொன்னான். அம்மா பெயர் என்று கேட்டாள். அது அம்மா பெயர் இல்லை, 4 பெயர். 4 பெயரா? உங்கள் கிளாஸ் ஆர்த்தியா? இல்லை, உன் ஃப்ரெண்ட் ஆர்த்தி. ஆமாம், நீங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தீங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் லவ் பண்ணக்கூடாதா? இவளும் அதை கேட்டு வெளியே ஓடி வந்து, ஆர்த்தி உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏன், என்ன ஆச்சு? அவன் இருக்கான்லடி, அம்மா அப்பா பெயர் கேட்டால் உன் பேர் சொல்லிட்டு இருக்காண்டி. அப்படியா? நானும் அவன்கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் அங்கிருந்து போய்விட்டேன். அது மட்டுமல்லாமல் தினமும் ஒரு வகையான பிரச்சனையை கொண்டு வந்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆர்த்தி வந்துட்டாளா? நானே சீக்கிரமாக வந்துட்டேன். இன்னும் ஏன் அவங்க அப்பா கொண்டு வந்து விடல? அவள் வந்தால் எனக்கு சொல்லுங்க, அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டையும் ஏதேதோ சொல்லி வச்சுருக்கான். தினமும் யாராவது வந்து கார்த்திக் உன்னை பற்றி அப்படி கேட்டா இப்படி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இருந்தாலும் கார்த்திக் ரொம்ப நல்ல பையன். ஸ்கூலில் என்னதான் எல்லார்கிட்டையும் என்னை பற்றி பேசினாலும் ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு வரும் வழியில் ஒரு தடவை கூட என் பெயர் சொல்லவே இல்லை. என்னை கூப்பிட சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸை தான் வெறுப்பேற்றுவான். அப்படியும் ஒரு சில நாட்கள் போனது. ஆனால் கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நல்லாவே பேசுவாங்க. ஒரு நாள் அப்படி நான் கை கழுவ போகும்போது கார்த்திக் வந்து என்னை கூப்பிட்டான். நானும் சென்றேன்.
ஏன் ஆத்தி என்கிட்ட பேச மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லை. நீ தான் ஸ்கூல் முழுக்க ஏதேதோ என்னை பற்றி சொல்லி வச்சிருக்க. சரி, நான் போகிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸை எல்லாரும் நம்ம 2 பேரையும் பார்க்குறாங்க. பார்த்தா என்னன்னு சொல்லி என் தலையிலேயே அடித்தான். ஏய், தலையில் அடிக்காத. தலை எவ்வளோ அழகாக வாரி வச்சிருக்கேன். ஐயே, நல்லாவே இல்லை. உனக்கு மட்டும் நல்லா இருக்கா என்ன? நான் போகிறேன் போ. நானும் அங்கிருந்து வந்துவிட்டேன். ஆனால் அவன் ஃப்ரெண்டான சிவா என்னிடம் பேசுவதை கார்த்திக்கு பிடிக்கவே இல்லை. நான் சிவாவிடம் பேசுவதை பார்த்தாலே கார்த்திக் அங்கிருந்து கோபமாக போய்விடுவான். நானும் அதை அவ்வளவாக பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாளடைவில் கார்த்திக் கிளாஸ்மேட்ஸ் அனைவரும் என்னை வந்து பார்த்து கார்த்திக்கும் சிவாக்குமான பிரச்சனையை பற்றி சொன்னார்கள். பிறகுதான் தெரிந்தது போட்டி போட்டு காதலிக்கிறார்கள் என்று. நான் இருவரிடமே பேசுவதை நிறுத்திவிட்டேன். ஒரு நாள் காலை வேளையில் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து, கார்த்திக் எங்கேயோ கீழே விழுந்துட்டானாண்டி, கால் முழுக்க ஒரே அடிபட்டு ரத்தமாக இருக்கு, பாவம்டி அவன். என்னவோ எனக்கு தெரியவில்லை. அந்த நேரம் அவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. நான் அவனை பார்க்க வெளியே சென்றேன். அவனும் எதிரே வந்தான். கால் அடிபட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனை அப்படி பார்த்ததும் எப்படி அடிபட்டுச்சுன்னு நலம் கேட்கக்கூட முடியாமல் தயங்கி நின்றேன். அவனும் என்னை பார்க்காதது போல் சென்று விட்டான். எனக்கும் அவன் கோபம் தெரியும். எந்த ஆணுக்கும் தன் நேசிக்கும் பெண் வேறொரு ஆணிடம் சிரித்து பேசிக்கொள்வதை அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சிவா எதற்காக என்னிடம் பேசுகிறான் என்று கார்த்திக்கு தெரியும். அவன் என்னை எச்சரிக்க முயற்சிக்கும் பொழுது அவனிடம் அலட்சியமாக நடந்து கொண்டேன். பிறகு பப்ளிக் எக்ஸாம் வந்தது. எப்பவும் தொந்தரவு செய்யும் கார்த்திக் கடந்த சில நாட்களில் பார்க்கவும் இல்லை. எக்ஸாம் நடந்து முடிந்தது. இறுதி நாளில் வந்து என்னிடம் என்னுடைய ஃபோட்டோவை கேட்டான். என்னால் தரணும் சொல்ல முடியவில்லை, தர மாட்டேன் என்றும் சொல்ல முடியவில்லை. அவன் ஃபேர்வெல் பார்ட்டியை முடித்துவிட்டு என் கிளாஸுக்கு வந்து விட்டான். அவனுக்கும் மிகவும் பிடித்தமான மிஸ் எங்களது கிளாஸில் இருந்தாங்க. மிஸ்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து என்னிடம் ஃபோட்டோவை சைகையில் கேட்டான். மிஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் தான் அவன் என்னிடம் நல்லா பேச முடியும் என்று தெரிந்து ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு சென்றான். மிஸ் உடனே ரைட் சைடு பக்கம் வந்து நிற்கச் சொன்னாங்க. என் கிளாஸ் பசங்க எல்லோரும் சிரித்து விட்டார்கள். ஏன் சிரிக்கிறார்கள் என்று எனக்கும் கிளாஸுக்கும் மட்டும்தான் தெரியும். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்ற பெயரில் ஒட்டுமொத்த கிளாஸும் அவனிடம் ஃபோட்டோவை கொடுக்கச் சொன்னார்கள். எனக்கு ஒரு தயக்கம். சிறிது நேரம் அங்கேயே இருந்து சைகையில் கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு சென்று விட்டான். அவனுக்கு என்னதான் எக்ஸாம் முடிந்தாலும் ஒவ்வொரு நாளும் என்னை பார்ப்பதற்காகவே வருவான். அது ஒரு அழகிய காலம். இதுபோல் உங்களுக்கும் ஸ்கூல் டைமில் லவ் ஸ்டோரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.